ராக்கி மாஸ்டர் வந்துட்டார். அண்ணன் பாக்கதான் காண்டா மிருகத்தை கட் பண்ணி போட்ட மாதிரி இருப்பாரு. ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம் தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு இப்போ நம்ம பிரியாணி வந்து கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இதுல தம்மும் இப்போ போட்டாச்சு. எடுத்து இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டா பிரியாணி ரெடி ஆயிடும். அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், பார்க்கவே வேற லெவல்ல இருக்கு. இங்க செம்மையா இப்போ காத்தடிக்குது. பிளஸ் கிளைமேட் வேற அப்பப்போ சேஞ்ச் ஆயிட்டே இருக்கா. ஸோ அதனால நம்ம வீட்டுக்குள்ள போய் பிரியாணி சாப்பிடலாம். இன்னைக்கு ஒரு ஃபுடி கன்ஃபார்ம். இப்போ நம்ம வந்து இந்த பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கும்போதே அப்படியே மவுத் வாட்டரிங்கா இருக்கு. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. நான் வேற செம்ம பசியில இருந்தேன்னா செம்மையா இருக்கு. செம்ம உதிரி உதிரியாவும் இருக்கு ரைஸ். ஒரு பெரிய பைட் போயிடலாம். கொலை பசியில இருக்கோம். சோ அதனால இது ஃபுல்லத்தையும் இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து காலி பண்ண போறோம். தயாராக இருக்கிறீர்களா? ரன்னிங்ல போறாங்கயா, ஒருத்தனை ஓட்ட பண்ணிக்கிட்டு இருக்கியா? நிறைய சாப்பிட்டோம். அடுத்தது என்ன செய்யறது? ஸோ இப்போ நாங்கள் வந்து நல்லா மதியானம் பிரியாணி நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஈவினிங் 5:30 போல் கிணறு வந்து பக்கத்துலேயே இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ அந்த தண்ணியை பார்த்துட்டு அதுக்குள்ளே நம்ம குதிச்சிடலாம். இந்த பிளேஸே செம்ம கிரீனிஷாக இருக்கு. இங்கே பாருங்களேன். இங்க பாருங்க எப்படி இப்ப எங்க பெரியப்பா குதிக்க போறாங்க. யாரு இது? சித்தப்பு. ஐயோ, இங்க வரைக்கும் தெரிக்குது. எனக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பிகாஸ் எனக்கு வந்து ஸ்விம்மிங் எல்லாம் தெரியாதா.
பிளஸ் இது செம்ம டீப்பா இருக்கும். அதனால எனக்கு மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி. அது மூஞ்சி சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு நாம சிரிக்கிறதுக்கு இருக்க மாட்டோமான்னு யாருக்கும் தெரியாது. முன்னாடியே சிரிச்சு வச்சிருவோம், அவ்வளவுதான். வாங்க போவோம். இப்ப நம்ம வந்து கிணத்துக்குள்ள குதிக்கலாம். எனக்கு வந்து என்ன சேஃபா பாத்துக்கிறதுக்கு எங்க பெரியப்பா உள்ளேதான் இருக்காங்க. அதனால இப்போ நம்ம கிணத்துக்குள்ள குதிக்கலாம். இந்த பரந்த லோகத்தில் இருக்கும் பராக்கிரம பரம பிதாவே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே, ப்ளீஸ் கம். பேசாம உட்காந்து நீ ஸ்டாண்ட்ல வச்சுட்டு பாப்பா கேமரா. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சனுக்கு. சில நேரங்கள் கழித்து மல்லாந்து படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால வச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். ஏண்டா டேய், எனக்குன்னே வரீங்களாடா? ஏங்க கூமாப்பட்டி விடுங்க, இங்க கூட வந்திருக்கு வாங்க. ஐயோ ஏங்க தண்ணி சர்பத்து போல இருக்குங்க. என்னடி இது? என்ன கத்துறா? பொம்பளையாவ 3 வாயை மொத்தமா வச்சிருக்கானே. தண்ணி கண்ணாடி வருதுங்க, கண்ணாடி. இதோ வந்துட்டேன். என்ன துங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் இன்னைக்கு டேவே செம்ம ஹாப்பியா முடிஞ்சிச்சு. நம்ம வீட்டுக்கு வந்து ஃபேமிலியோட சேர்ந்து பிரியாணி சமைச்சதாகட்டும், நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே இலையில சாப்பிட்டதாகட்டும், எல்லாமே ரொம்பவே ஹாப்பி அண்ட் ஃபன்னா முடிஞ்சிச்சு. நீங்களுமே இந்த மாதிரி உங்க ஃபேமிலியோட குவாலிட்டி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. திங்க் ஹாப்பி, பி ஹாப்பி. Bye.